இல்லடா நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி தான். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக குடிகாரர்கள்லாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாக இது இருக்கும். இதை பார்த்து நிறைய பேர் திருந்துவாங்கன்னு நான் நம்புகிறேன். பாட்டில் ராதானா அவர் நார்மலாக ஒரு குடிகாரர். அவர் வந்து ஒரு ஹோமில் சேர்த்துருவாங்க. ஸோ அங்கே சும்மா பாட்டில்னு கூப்பிட்றது தான் ஒரு நேம். நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. ரொம்ப படம் இழுக்கலை. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக முடிச்சிருக்காங்க. மியூசிக் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே பிஜிஎம்லேருந்து எவ்ரி திங். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மூவி. எனக்கு அழுது கண்ணெல்லாம் எரியுது. நான் தான் இந்த மீனா கேரக்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த மீனா கேரக்டர் பண்ணுறது இந்த மூவியில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த தினகரன் சாருக்கும் நீலம் ப்ரொடக்ஷனுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பாட்டில் ராதா வந்து எனக்கு வந்து இந்த படத்தை பற்றி வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆகிட்டு அதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்ட்டு இந்த மூவியில் வந்து ரொம்பவே நல்லா சொல்லியிருப்பாங்க. அது வெளியில் வந்துட்டால் அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் வந்து சேஞ்ச் ஆவாங்கன்னு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வீட்டுக்கார் பேர் தான் அசோக். அதில் சொல்றாங்க இல்லையா, சென்டரோட ஓனரா இருக்காரு. அவர் எங்க வீட்டுக்கார வச்சு தான் எடுத்தாங்க. ஆமா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஆமா, நம்ம படம் சூப்பரா இருக்கு. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? அவன் நிறைய குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அந்த அந்த ஹீரோ. அதனால அவரை வச்சு கூப்பிடுறாங்க பாட்டில் ராதா அப்படி சொல்லிட்டு. அவரோட ஒரிஜினல் பேர் ராதா. அவர் குடிச்சிட்டே இருக்காருங்கிறதுனால பாட்டில் ராதான்னு கூப்பிடுறாங்க. பார்க்கலாம், ஒன்றும் அசிங்கமெல்லாம் எந்த சீனுமே இல்லை. பார்க்கலாம் எல்லாரும். எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு எல்லாத்துலேயுமே. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்களோட ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. எங்க அப்பா சென்டர்ல தான் படம் எடுத்திருக்காங்க. படம் சூப்பரா தான் இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். சிரிப்பா ஜாலியா தான் இருக்குது. ஹீரோட ஆக்டிங் சூப்பரா தான் இருக்குது. பார்க்கலாம் படம். ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி படமா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பர். ஆமா, ட்ரிங்க்ஸ் அடிக்டடா இருக்கிறவங்களுக்கு எப்படி அதுலேருந்து வெளியே வரதுன்றது மெசேஜ் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், ட்ரிங்க் அடிக்டன்றனால அந்த பாட்டில் ராதா ஆக்சுவலாக என் சன் தான் இதில் நடிச்சிருக்காங்க. பாட்டில் ராதா அவரோட சன்னாக நடிச்சிருக்காங்க. அதனால இந்த படம் வந்து பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து ஃபேமிலியோட பாருங்க. தேங்க்யூ. இந்த நல்லா இருந்துச்சு. நானும் பார்த்தேன். ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தினகரன் அண்ணாக்கு ரொம்ப தேங்க்யூ. மியூசிக் ஓகே. நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக தான் இருந்துச்சு. It was actually nice and each and every men வந்து பார்க்கக்கூடிய ஒரு மூவி. அமேசிங் மூவி. ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ரொம்ப இயல்பாக இருந்துச்சு. நைஸாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். தாராளமாக குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி மென் பார்க்கணும், உமனும் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூவி. மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. லைக் எப்படின்னாக்கா நம்மளை ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு விஷயம் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. லைக் மூவி மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு டெப்த்தாக உள்ளே போயிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. இமோஷ்னலாக இருக்குது, ரொம்ப டச்சிங்காக. பாட்டில் ராதா அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானுமே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் தெரியுதுன்னா ஒரு குடியிலேயே இருக்கிறவங்க எப்படி அதுலேருந்து ரெக்கவர் ஆகுறாங்க அப்படின்றது தான். ஒரு ரீஹாபிலிட்டேஷன் வந்துட்டு எப்படி வந்துட்டு நடக்குது, அது எந்த அளவுக்கு உள்ளே கொண்டு போகணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல படம், நல்லா இருக்குது. எல்லாம் பார்க்க வேண்டிய படம். தாராளமாக எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. தாராளமாக எல்லாருமே பார்க்கலாம் ஃபேமிலியோட. ரியாலிட்டிக்காக இருந்துச்சு. என்ன நடக்குதோ அது ஆக்சுவலாக அப்படி சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ டிஅடிக்ஷன் சென்டரை பற்றி இவ்வளோ மெசேஜ் இந்த படம் தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் ஃபேமிலியோட பார்க்க நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக வந்து ஒரு மெசேஜ் ஓரியன்ட் மூவி. இது வந்து கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ரொம்ப ரேர் சினரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மெசேஜ் ஓரியன்டாக இருந்துச்சு. ஒரு பிளெஸிங் டிஸ்கைஸ் தான். ஒரு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு போல்டான சப்ஜெக்ட் வரைக்கும் யாரும் ஷோ பண்ணதில்லை. கங்க்ராட்ஸ் டு டைரக்டர்ஸ். படம் ரொம்ப நல்லா இருந்தது. லைக் இட் வாஸ் வெரி ரிலேட்டபிள் ஃபர்ஸ்ட் திங் அண்ட் எல்லாமே இட் வாஸ் வெரி குட். It was also I was moved by the film. It was really nice. எல்லாமே it was perfect. Like எதுவும்
இட் இஸ் ஆல் ஓவர் தி பிளேஸ். நான் இன்னும் அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் இந்த படத்தை விட்டு வெளில வரதுக்கு. ஸோ இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு ப்ராசஸ். நிறைய சப்டெக்ஸ்டும் இருக்குது லைக் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ்.